ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பட்டர் பீன்ஸ் எப்படி செய்கிறது, அதுவும் மட்டன் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர் பீன்ஸு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான தக்காளி, பெரிய தக்காளி 2, வெங்காயம் 1, பச்சை மிளகா 2, பூண்டு ஒரு 4 பல் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம். கடுகு அரை ஸ்பூனு, சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா இப்போ பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கையளவு வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு கிடைக்குன்றதுனால ஒரு கையளவு சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். இதோட பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கேற்ற உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு 2 போதும், அதனால 2 போட்டிருக்கேன். நான் பூண்டு 4 போட்டிருக்கேன். அப்படியே கருவேப்பிலையும் ஒரு கையளவு போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி மசிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்குற அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். எந்த ஒரு குழம்புமே நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் வதக்குற அளவை பொறுத்து தான் இருக்குது. தக்காளி இப்போ நம்ம பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கோம். அதையும் போட்டாச்சு. நல்லா கிளறிக்கோங்க. நல்லா வதக்கணும். தக்காளியும் வதங்கி தக்காளி போட்டதே தெரியாத அளவுக்கு வதக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். சும்மா ஏனோ தானேன்னு வதக்கணும்னா இதாகாது. இப்போ நம்ம வெங்காயத்துக்கு உப்பு போடலை. இப்போ தக்காளிக்கு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். அதனால சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக நான் வந்துட்டு தக்காளிக்கு உப்பு போட்டு நல்லா வதக்குறேன். தக்காளி இருக்கிற அடையாளமே தெரியும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கணுன்னா இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். வாங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, சில்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லி 2 ஸ்பூன் நான் போட போகிறேன். 1 ஸ்பூன் போட்டேன், இன்னொரு ஸ்பூனும் போட்டுட்டேன். அடுத்து கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இப்போ மட்டன் டேஸ்ட்டில் செய்கிறனால மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கிளறி நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சோயா பீன்ஸை இதில் போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி கொஞ்ச நேரம் சிம்லேயே அதோடையே அந்த கிரேவியோட அட்டாச் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டணும். நல்லா கிரேவியோட இதாகட்டும். அதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டு தயாரிச்சிடலாம். வாங்க. இப்போ நான் சொன்ன இதில் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா இப்போ நம்ம வேக வச்சு பார்த்தோம்ல அதில் கொட்டி நல்லா கிண்டி வதக்க வேண்டியதாங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். உண்மையாகவே மட்டன் டேஸ்ட்டு அப்படியே மட்டன் டேஸ்ட்டு. இப்போ சில பேர் ஆடி மாதம்லாம் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம எப்போ சாப்பிடாம இருப்போமோ அப்போ தான் தோணுங்க மட்டன் சாப்பிடணுன்ட்டு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துருச்சு. உங்களுக்கு நல்லா காட்டுறேன் நான். பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. இதில் நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா அளவு தண்ணி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது இவ்வளோ தேவையான இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு உப்பு, காரம் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. எனக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. உன்கிட்ட என் காதல் சொன்னதில்லை, மௌனத்தில் வார்த்தைகள் சொந்தம்